ஹாப்பி சாபத். ஸோ இன்னைக்குள்ள நேச்சர் டாக்குக்கு நான் வந்து ஆக்ஸலாட் பற்றி தான் பேச போகிறேன். இதை வந்து ஜென்ரலாக மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் பேர் வந்து ஆக்ஸலாட்டில். இதில் 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஆல்பினோ, அதுக்கப்புறமா வைல்ட் டைப். இந்த ஆல்பினோ வந்து பிங்கிஷ் ஒயிட்டிஷ் கலரில் இருக்கும். அண்ட் இந்த வைல்ட் டைப் வந்து டார்க் கலர்ஸில் மட்டும்தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதோட பேரில் வந்து மெக்சிகன் வாக்கிங் ஃபிஷ்ஷுன்னு போட்டிருக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஃபிஷ் இல்லை, இது வந்து ஒரு ஆம்ஃபிபியன். இந்த ஆக்ஸலாட்டில் வந்து ஒரு டீ கப் அளவுக்கு வரையும் வளரும். அவங்கள நம்ம பார்க்கும்போது அவங்க பார்க்கறதுக்கு சிரிக்கிற மாதிரியே தெரியும், ஆனால் ஆக்சுவலி அவங்க சிரிக்கலை. அது வந்து அவங்க வந்து சாப்பாடை வந்து முழுங்கும் போது அது வந்து நம்மளுக்கு பார்க்க சிரிக்கிற மாதிரி தெரியும். Male axolotl. The males lack eyelids. His skull is huge and broad, and their tail is longer than the female. இந்த ஆக்ஸலாட் வந்து ஒரு மேலா இல்லை ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த மேலோட மேலுக்கு வந்து ஐலிட்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து ஸ்கல் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அண்ட் அதோட டெயில் வந்து ஃபீமேலோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஃபீமேல் ஆக்ஸலாட்டில். இந்த ஃபீமேல் ஆக்ஸலாட்டில் வந்து ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 eggs போடுமா. Diet. This axolotl consumes almost everything including fishes, worms and mollusks. இந்த ஆக்ஸலாட்லுக்கு வந்து அதுக்கு என்ன கிடைக்குதோ அது சாப்பிடும். அது வந்து மண்ணாக இருந்தாலும் சரி கல்லாக இருந்தாலும் சரி அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடும். Unique abilities of axolotl. Regeneration. It can regenerate limbs, heart, brain, lungs, spinal cord within few weeks and regrow the same limb up to 5 times. இந்த ஆக்ஸலாட்டலோட கையை இல்லை பிரெயின் ஏதாச்சும் கட்டாகி போயிடுச்சுன்னா அது வந்து மறுபடியும் ஒரு 2-3 வாரத்தில் மறுபடியும் வளர்ந்து வந்துடுமா. அது வந்து அதோட கையை வந்து 5 தடவை கட்டாகி போனால் கூட அது மறுபடியும் 5 தடவை மறுபடியும் வளர்ந்து வந்துடுமா. Neoteny. The retention of juvenile features in the adult animal has baby face and childlike behavior. இந்த ஆக்ஸலாட்டிலுக்கு வந்து அது வந்து பார்க்க வந்து அது வந்து பேபி மாதிரியே தான் இருக்கும். அது வந்து அடல்ட்டாக வளராதாம். அதுக்கு வந்து அது குழந்தையில இருக்கும்போது பார்க்க எப்படி இருக்கோ அது மாதிரியே தான் இருக்கும். சைஸில் மட்டும்தான் வளருமே தவிர அது பேபியாக இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் வளர்ந்து போயிருக்கும், அப்படியே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. Reason for neoteny. The neoteny is possible because axolotls lack thyroid stimulating hormone, a precursor to thyroxine. இந்த ஆக்ஸலாட்டலோட பிரெயினில் வந்து தைராய்ட் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ அதனால தான் அது வந்து சைஸில் மட்டுமே வளரும் தவிர அது வந்து அதுக்கு வந்து மெச்சூரிட்டி இருக்காது. அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஹீலிங் அண்ட் ரெசிலன்ஸ். Psalms 147:3. He heals the broken-hearted and binds up their wounds. காட் இந்த வசனத்தில் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆக்ஸலாட்லுக்கு எப்படி அந்த ரீஜெனரேட் பண்ணுற அபிலிட்டி இருக்கோ அதே மாதிரி நம்மளுக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா காட் அவங்களோட பவர் வச்சு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்மளோட wounds-ஐ வந்து ஹீல் பண்ணுவாங்க. Neoteny. A symbol of childlike faith. Matthew 18:3. And said, Verily I say unto you, except ye be converted and become as little children, ye shall not enter into the kingdom of heaven. இந்த வசனத்தில் காட் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஆக்ஸலாட்டில் எப்படி பேபி மாதிரியே இருக்கோ அது வளர்ந்து பிறக்கும் பேபி மாதிரியே பிஹேவ் பண்ணுதோ அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். நம்மளோட மைண்ட் வந்து ஃபுல்லாக சைல்ட் லைக் தாட்ஸ் தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து பேட் தாட்ஸே வரக்கூடாது. நம்ம வந்து குழந்தைங்களா இருந்தால் தான் நம்மளால் ஹெவனுக்கு போக முடியும். ஸோ எல்லோரும் குழந்தைங்களாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.